ஒருவேளை நம்மளோட தகப்பனும் தாயை கூட நம்மளை மறக்கலாம், நம்மளை கைவிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மளை மறக்கவும் மாட்டார். உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறத நான் பார்க்க முடியும். அடுத்ததாக அவ்வளோ வசனத்தில் பார்க்க முடியும், நான் உன்னை மற்ற ஜாதியை ஒப்பு கொடுத்தது போல நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் மனுஷன் அல்ல, நான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஆமென். ஒரு மனுஷனாக இருந்தால் நம்ம ஒரு கோபத்தில் ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை தண்டிக்காமல் அந்த மனுஷனுக்கு கோபம் ஆறாது. ஆமென். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை தண்டித்தேன், ஆனால் உன்னை நிரந்தரமாக நான் தண்டிக்க போகிறதில்லை. ஏன்னா நான் மனுஷன் கிடையாது, நான் தேவனாக இருக்கிறபடினால நான் உன்னை அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறத பார்க்க முடியும். அந்த தேவனுடைய அன்பை அவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நமக்கு அவர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். ஆமென். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால இல்லை, நான் பரிசுத்தமாக வாழ முயற்சிக்கிறதுனால இல்லை, நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்படி நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்ம மேலே வச்ச அந்த உன்னதமான அன்பை நம்மளை உணர செய்திருக்கிறார். ஆமென். அதுக்காக நம்ம நான் பாவத்திலே இருப்பேன், ஆனால் என்னை இயேசு தான் நேசிக்கிறார்ல, நான் பாவியாக இருக்கும்போது இயேசு நேசிக்கிறார், ஆனால் நான் பாவத்திலே இருப்பேன் நம்ம ஒரு நாள் இருந்துடக்கூடாது. நம்ம பாவியாக இருக்கும்போதே இயேசு நம்மளை நேசிக்கிறாருன்னா, நம்ம கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, நம்ம பரிசுத்தமாக வாழ நம்ம முயற்சிக்கும் போது அவருடைய அன்பு நம்ம மேலே எவ்வளோ அதிகமாக இருக்கும் இல்லையா?